Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் பேக் டு குகன் மஞ்சு vlog. நான் உங்கள் மஞ்சு. Friends, நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். Friends, இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷலா இட்லி தோசைக்கு ஏத்த கதம்ப சட்னி பண்ணேன் friends. வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். Friends, நான் இன்னைக்கு ரொம்ப டேஸ்டா ஒரு கதம்ப சட்னிங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்காக ஒரு கடாயை வச்சு நல்லா ஹீட் பண்ணிட்டு இப்போ ஒரு ஸ்பூன் கூட ஆயில் சேர்த்துக்கலாங்க. இப்போ நான் சேர்த்துருந்த ஆயிலில் ஒரே ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்புங்க. இப்போ கடலைப்பருப்பு நல்லா சிவக்கட்டுங்க. அது வரை இதை வறுத்துக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு இந்த அளவுக்கு சிவந்தா போதும். ரொம்ப சிவந்துருச்சுன்னா சட்னியோட கலர் சேஞ்ச் ஆயிருங்க. இந்த அளவுக்கு சிவந்தா போதும். அடுத்ததான் இதில் ஒரே ஒரு பல்லாரியை ரஃபாக கட் பண்ணியிருக்கேங்க. இப்போ இதை உள்ள சேர்த்துக்கலாம். ஒன்று பல்லாரி உள்ள சேர்த்துட்டாங்க. அது கூட ஒரு 4 வெள்ளைப்பூடு, 3 வரமிளகாங்க, ஒரே ஒரு பச்சை மிளகா. இப்போ இதனால் வதக்கி கொடுத்துக்கலாங்க. நம்ம சேர்த்துருந்த வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கிருக்குங்க. இதில் ஒரு 2 தக்காளி பழம் அதை 8 கட் பண்ணிக்கோங்க. சரி, சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி பழம் சேர்த்து ஒரு பாதி அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக புதினால சேர்த்துக்கோங்க. புதினால அதிகமாக சேர்க்காமல் ஒரு 10-15 இலை சேர்த்துக்கோங்க, போதுங்க. அடுத்தது அதில் 2 கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக ஒரு கை நிறைய மல்லியில் கொஞ்சம் அதிகமாகவும் சேர்த்துக்கோங்க. சட்னியில் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். மல்லியில் சேர்த்துட்டாங்க. இப்போ கொஞ்சமாக சட்னிக்கு தேவையான புளிங்க. இந்த கதம்ப சட்னி நீங்கள் இட்லி தோசை கூட வச்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. எல்லாம் தனித்தனியாக வருது. நம்ம சட்னி பண்ணுவோம், கருவேப்பிலை சட்னி, மல்லியில் சட்னி, புதினா சட்னி, இது எல்லாமே ஒன்று சேர்ந்து சும்மா செம்மையாக இருக்குங்க. கதம்ப சட்னி இந்த ஃப்ளேவரும் ஒரு தனியாக தான் இருக்கும். கண்டிப்பாக இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதெல்லாம் லேசாக வதங்கட்டும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக தேங்காய் சேர்க்கணுங்க. இது ஒரு 5 நிமிஷம் கூட வதங்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சட்னி தேவையான அளவு உப்பு சேர்த்துறது. அப்போ தான் தக்காளி சீக்கிரம் வதங்கி வருங்க. தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துட்டேன். அதனால் கலந்து கொடுத்துக்கலாங்க. தக்காளி அப்போ தான் நல்லா மசிஞ்சு சாஃப்டாக வதங்கி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளியும் சாஃப்டாக வதங்கி வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்துருச்சுங்க. இந்த டைமில் நம்ம கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்துட்டு அடுப்பு அணைச்சிடலாம், போதுங்க. இன்னும் வதக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கலாங்க. தேங்காய் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி கொடுங்க. மிக்ஸ் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் அடுப்பு அணைச்சிட்டு நல்லா ஆற வச்சுட்டு ஃபைன் பேஸ்ட்டாக. இப்போ பார்த்தீங்கன்னா சட்னியை பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சிட்டேங்க. இப்போ சட்னிக்கு சின்ன ஒரு தாளிப்பு கொடுக்க கடாயை வச்சு நல்லா ஹீட் பண்ணிட்டு இப்போ அதில் ஆயில் சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம சூடு பண்ணி எடுத்த கடாயில் ஒரே ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ஆயிலில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாங்க. கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. இல்லை ஒரே ஒரு வரமிளகாவை கிள்ளி வச்சுருக்கிறேன். இப்போ உள்ள சேர்த்துக்கலாம். அது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயத்தூள். இப்போ இதை நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க. போதும், இந்த அளவுக்கு தாளிச்சா போதுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க சட்னியில் இதை சேர்த்துக்கலாங்க. இப்போ அவ்வளோதாங்க, நம்ம அரைச்சி வச்ச சட்னியில் தாளிப்பை உள்ளே சேர்த்துக்கலாம். சூப்பரான டேஸ்ட்டில் கதம்ப சட்னி ஃபினிஷ் ஆகிடுச்சிங்க. அவ்வளோதான். இன்னும் செம்மையாக வச்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.